நான் ஒரு சிறிய விவசாயி. இன்றைக்கி எப்படின்னா எங்களுடைய பகுதியில் இன்றைக்கி பெரிய மகிழ்ச்சிகரமான நாள். எப்படின்னா இந்த டங்ஷன் சுரங்கத்தை ஏல விட்டாங்க, இந்த மாதிரி எடுத்துட்டாங்க, இந்த பகுதிக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் எத்தனையோ கட்சிக்காரவங்க வந்தாங்க, எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க, இது பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக இந்த பகுதிக்கு, எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மேலூர் பகுதியை, இந்த பகுதிக்கு ஒரு விடிவெள்ளியாக தமிழ்நாடு மாநிலத்துடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்தார், எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் அதுக்கு முதல்ல ஒரு முடிவுகள்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அதாவது பொங்கலை கொண்டாடுறதில்ல, தமிழக அரசு கொடுக்குறதையும் வாங்குறதில்லைன்னு சொல்லி கிராமம் தோறும் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் பொங்கலை கொண்டாடுங்க, உங்களுக்கு நல்ல செய்தியாக குறிப்பிட்ட நாளைக்கில் நான் இதை ரத்துன்னு அறிவிக்க சொல்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சிறப்பான உத்தரவாதத்தை கொடுத்தாரு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள். அதே அடிப்படையில் எங்கள் பகுதியுடைய பிரமுகர்களை எல்லாம் ஊருக்கு ஒருத்தர் 2 பேரை கூட்டி இங்கேருந்து டெல்லிக்கு அழைச்சி போய் எங்கள் ஆளுகளுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து, மரியாதைக்குரிய அமைச்சர் மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் விருந்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஓசரி பண்ணி இந்த டங்ஷன் இந்த பகுதியில் ரத்துன்னு ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்குது மத்திய அரசில் இருந்து. எங்கள் பகுதி மக்கள் பூராமே இன்றைக்கி ஏதோ புது சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சது மாதிரி ஒரு பெரிய நிம்மதியில் இருக்கோம். அதே போல் எங்களுக்கு இதுக்கு பெரிய உதவியை மேலூர் பகுதி, மற்ற எல்லா மேலூர் தாலுகா பகுதி பூரா வணிகர்கள் கடை அடைச்சி கொடுத்து, அதாவது மெடிக்கல் ஷாப்பு முகக்காரியம் அடைச்சி கொடுத்து, ஹாஸ்பிட்டல்களை அடைச்சி கொடுத்து, அனைத்து அவர்களுக்கும் நன்றி. அதே போல் மற்ற இந்த பகுதிகளிலிருந்து யாரும் கூப்பிடாமல் தன்னெழுச்சியாக எங்களுக்கு உதவிய எல்லா பகுதி மக்களும், இந்த மாவட்டம் மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த எல்லா இந்த டங்ஷனுடைய ரத்துக்கு பாடுபட்ட அனைத்து பேருக்கும் வெள்ளாளப்பட்டி கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி. மேலும் இன்னும் நாங்கள் இந்த நடைபயணம் செல்வதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறைய ஆளுகள், ஒரு 2 லட்சம் பேர் நாங்கள் நடந்து போன போதிலும் தமிழக அரசுக்கு சிறிய சேதம் கூட இல்லாமல் நாங்கள் எங்களுடைய கட்டுக்கோப்பாக நாங்கள் விவசாயி இப்படித்தான் வாழ்வோம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக சிறிய குண்டளவு சேதமும் இல்லாமல் எங்களுடைய மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் வந்தோம். அதுக்கு பிறத்தாடி அண்ணாமலை நீங்கள் பொங்கலை கொண்டாடுங்க, நான் உங்களுக்கு சிறப்பான நல்ல செய்தியாக ரத்துன்ற ஆணித்தரமானதை உங்கள் பகுதியுடைய முக்கியஸ்தர்கள் முன்னிலையிலே நான் அறிவிக்க சொல்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே, நம்ம நாட்டிலேயே நாங்கள் அகதிகளாக போகிறோமேன்னு சொல்லி எங்கள் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, எங்கள் பூர்வீக மண் எங்களுக்கு எப்போவுமே சொந்தம், நீங்கள் எப்போவுமே உங்கள் மண் உங்களுக்கு தான் சொல்லி அந்த அறிவிப்பை கொடுத்த அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் கூட நன்றி. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு இது பணிவான வேண்டுகோள். நாங்கள் நடந்து போன போது எந்த சேதமும் எங்களுக்கு 5000 பேரில் கேஸ் போட்டிருக்கிறதாக செய்திகளெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் யார் பேரில் என்ன பேர்லாம் தெரியாது. ஆனால் நாங்கள் வக்கீல் சங்கத்தில் தொடர்பு கொண்டோம். அப்போ வக்கீல் சங்கத்துக்காரவங்க எங்களுக்கு சொன்ன ஒரு உறுதியான வாக்குறுதி, 5000 பேரில் 50000 பேர் உங்களை மேலே கேஸு, விவசாயியின் மேலே கேஸ் போட்டாலும் எங்கள் வக்கீல் சங்கம் சார்பாக முழுமையாக ஃப்ரீயாக நாங்கள் வாதாடி உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்த அந்த வக்கீல் சங்கத்துக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய பகுதியின் சார்பாக கோடான கோடி நன்றி. ஐயா மோடி ஐயா அவர்களுக்கு நன்றி.